அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். எந்த கோவில்னு பார்த்தீங்கன்னா பக்தவத்ச பெருமாள் கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருநின்ற ஊரில் அமைஞ்சிருக்கு, திருவள்ளூர் மாவட்டம். இந்த கோவிலில் மூலவர் பக்தவத்ச பெருமாள், தாயார் எண்ணெய் பெற்ற தாயார். அதை தவிர ஆண்டாள் சன்னதி, சக்கரத்தாழ்வார், ஆதிசேஷன், 12 ஆழ்வார்கள் மற்றும் ராமானுஜர், மணவாள மாமுனிகள் ஆகியோருக்கு தனித்தனியாக சன்னதிகள் அமைந்துள்ளன. இந்த கோவில் மிகவும் பழமை வாய்ந்ததாகவும் சொல்லப்படுது. இந்த கோவில் ரொம்ப பெருசாகவும் அழகாகவும் பார்க்குறதுக்கே ரம்மியமாக இருக்குது. ஏன்னா பழைய காலத்து கோவில்னும் போது அந்த கல்வெட்டுகள்லாம் இன்னும் அழகாக இருக்குது. இது வெளியிலேருந்து நாங்கள் இப்போ உள்ளே போயிட்டுருக்கோம். உள்ளே போகிற வெளியில் தான் காமிக்கிறோம். இந்த பாருங்கள், உள்ளே போய் பார்க்கும்போது நல்லா சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாகவும் ரம்மியமாகவும் இருக்குது. இந்த சன்னதி எண்ணெய் பெற்ற தாயார், அதாவது தாயார் சன்னதி. இந்த கோவிலோட ஸ்தல வரலாறு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, திருமகள் அதாவது மகாலட்சுமி சமுத்திரராஜனுடன் சண்டையிட்டு பிரிந்து இந்த இடத்துல நின்றதுனால இந்த ஊர் திருநின்றனூர் அப்படின்னு ஒரு பேர் வந்தது. அதுக்கப்புறமா அந்த சமுத்திரராஜன் திருமகள்கிட்ட கெஞ்சி கூத்துறாரு, வந்துரு என் கூட வா அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாரு. அப்போது மகாலட்சுமி வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது அந்த சமுத்திரராஜன் என்னை பெற்ற தாயே என் கூட வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதனாலேயே இந்த கோவில் அம்பாளுக்கு, அதாவது தாயாருக்கு எண்ணெய் பெற்ற தாயார் அப்படின்னு ஒரு பேர் வந்தது. அதையும் மறுத்ததுனால சமுத்திரராஜன் பெருமாள் கிட்ட போய் சொல்கிறாரு. பெருமாள் அதுக்கப்புறமா தாயாரை கூப்பிட்றதுக்காக மகாலட்சுமியே தேடி இங்கே வந்ததுனால இந்த இடத்துல கோவில் கொண்டுள்ளார். மகாலட்சுமியை தேடி பெருமாள் இங்கே இங்கே தங்கினதுனால இந்த இடத்துல வரவங்க எல்லாருக்குமே செல்வ செழிப்பை கொடுக்கறது தான் ஒரு ஐதீகம். இங்கே பெருமாளை பாருங்கள், எவ்வளோ அழகாக காட்சி தராரு. பார்க்குறதுக்கு அவ்வளோ ரம்மியமாகவும் சூப்பராகவும் இருக்குது. இந்த கோவில் பழைய காலத்து கோவில்ன்றது அந்த கட்டடத்தெல்லாம் பார்க்கும்போதே தெரியுது. இந்த தண்ணி நாங்கள் வர வழியில் இருந்தது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்ததுனால இதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தோம். அதை தவிர இந்த கோவில் இறுதியலீஸ்வரர் கோவிலுக்கு பக்கத்துலேயே இருக்குது. அடுத்த ஸ்ட்ரீட்லேயே இருந்ததுனால நாங்கள் அந்த கோவிலுக்கும் போயிட்டு இந்த கோவிலையும் பார்த்துட்டு வந்தோம். பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. பெருமாளும் தாயாரையும் பார்க்குறதுக்கு ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த வர வழியில் பார்த்திங்கன்னா ஏரி குளம்லாம் இருந்தது. ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே நீங்கள் சென்னையிலேருந்து வரதா இருந்தால் இந்த கோவிலுக்கும் பக்கத்தில் திருவள்ளூரும் இருக்குது. திருவள்ளூர் வீரராகவர் கோவிலும் ரொம்ப ஃபேமஸான கோவில். நீங்கள் இந்த கோவில் அதாவது ரொம்ப தூரத்துலேருந்து வரவங்க கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு பக்கத்தில் இருக்க வீரராகவர் கோவிலுக்கும் வந்துட்டு போனீங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா இது புண்ணிய கஷேத்திரம் வேறு. இந்த கோவில் பாடல் பெற்ற ஸ்தலம்னு சொல்கிறாங்க. இந்த கோவில் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நமக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ இந்த மாதிரி கோவிலுக்கெல்லாம் போகும்போது கடவுளோட அருள் மட்டும் கிடைக்கிறது இல்லாமல் அந்த இடத்துல போய் நம்ம உட்காரும்போது நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு நல்லா கிடைக்கிறது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே கோவிலுக்கெல்லாம் போயிட்டு முடிஞ்ச அளவுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ போய் சுவாமியை பார்த்து அந்த இடத்துல உட்காந்து நல்ல எனர்ஜியும் நம்ம வாங்கிட்டு வரலாம். இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓம் நம சிவாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம்